ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையின் நாட்களிலே தவறுகளும் அதன் மூலமாக அவர்கள் அடைந்த தண்டனைகள் என்கிற ஒரு தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமானது. ஒருவேளை நாங்கள் கடந்த நாட்களில் ஒரு சில நபருடைய தவறுகளும் தண்டனைகள் குறித்து நாங்கள் அனுபவத்தை தெரிந்த போது ஒருவேளை அந்த தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் அதை நாங்கள் விட்டு இன்னும் அதிகமாக பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். இந்த நாளிலும் உடைய வார்த்தை மூலமாக என்னோடு நீ பேசும், எங்களோடு நீ பேசும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மோட்சமாய்த்தார் நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய அவன் செய்த முக்கியமான ஒரு தவறையும் அதன் மூலமாக அவர்கள் அடைந்த தண்டனைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஆதாம் ஏவாளுடைய தவறும் அதன் மூலமாக அவர் பெற்ற தண்டனைகளும் நாம் ஆராய்ந்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக யாரு? காயின் ஆபேல். அவருடைய வாழ்க்கையிலே காயினுடைய தவறுகள். நேற்றைய தினத்திலே இன்றைக்கு மூன்றாவது நாள் மனிதன், இன்றைக்கு மூன்றாவது நாள். இன்னைக்கு ஒரு நபருடைய வாழ்க்கையை நான் பார்க்க போகிறோம். யாரு? வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், லோத்தினுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரு தவறு. லோத்துவை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். வேதம் சொல்கிறது லோத்து ஒரு நீதிமான் என்று சொல்கிறது. நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அவன் தவறு செய்த போது அதற்கான தண்டனையை கர்த்தர் அவனுக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அடிக்கடி அதான் சொல்றேன், இந்த நாட்களிலே தேவன் நமக்காக எல்லா தண்டனைகளையும் அவன் ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் என்ன தவறு செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் நாம் மன்னிக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிருபையின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த கிருபையின் நாட்களிலே நாம் இருக்கிறபடியால் இன்றைக்கு நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. கர்த்தரை மீறி அவன் செயல்படும் போது கர்த்தரால் அவன் தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலைதான் அந்த நாட்களிலே இருந்தது. ஆனா வாழ்க்கையை இப்படியாக ஒவ்வொரு காரியங்களாக பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரும் தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவனுடைய மனிதர்களாக இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு நாளும் தவறிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தப்படும் போது நாம் ஒரு உணர்வின் ஆவியோடு அதை ஏற்றுக்கொண்டு அவைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். அதையே தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு லோத்துடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகளை நாம் பார்க்க போகிறோம். ஒரு அரசன் ஒருவன் தேரில் வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஓரமாக ஒரு யாசகன், அதாவது ஒரு பிச்சைக்காரன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ ராஜா அதை பார்த்து கொண்டே சரி, ஏதோ மனுஷர்கள்லாம் போடுறாங்க, ராஜா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு விடுவோம் சொல்லி அவர் அந்த போகும்போது அப்படி நின்று தூரமா இருந்தே என்ன பண்ணிக்கிறான், அவருடைய தேவையில இருந்த ஒரு செப்பு காசை எடுத்து, அந்த நாட்டிலே செப்பு காசை எடுத்து அவனிடத்துல வீசுகிறான். அப்போ அவன் அதை பிடிக்க போகும்போது அந்த செப்பு காசு தவறி அவன் உட்கார்ந்துள்ள பக்கத்துல ஒரு சாக்கடை இருந்தது. அந்த சாக்கடையில விழுந்து விட்டது. உடனே அந்த சாக்கடையில அவன் என்ன பண்ணா, விழுந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ராஜா அங்கே சொல்லுகிறார், பா வேணா அதை விட்டுடு, நான் போட்ட செப்பு காசு உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல இந்தா அப்படின்னு சொல்லி கையில் எடுத்த ஒரு வெள்ளி காசை எடுத்து போடுகிறான். ராஜா போடுகிறான். உடனே அந்த வெள்ளி காசை அவன் பிடித்து விட்டான். பிடித்துட்டு என்ன பண்றான், பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன சொல்றா தெரியுமா, மறுபடியும் அந்த சாக்கடையில போய் அதை செப்பு காசாக எடுக்கிறான். ராஜாவுக்கு என்னடா, நான் தான் வெள்ளி காசையே கொடுத்துட்டேனே, அந்த செப்பு காசை விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மேல ஏன் அதை போடுற, நான் வெள்ளி காசு கொடுத்துறேன் பத்திரியா இந்த சொல்லிட்டு அங்க ஒரு தங்க காசை எடுத்து அனுப்புறேன். தங்க காசு கொடுத்தோட அவன் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அதையும் பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள அவன் இறக்குறான். ராஜாவுக்கு கோவம் வந்துருக்கு. என்னடா இவன் எது கொடுத்தாலும் அந்த செப்பு தொலைந்து போன அந்த செப்பு காசு மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றான், சரி இந்த ராஜ்யத்துல உனக்கு பாதி நான் கொடுக்குறேன், தயவு செய்து அந்த செப்பு காசை நீ சாக்கடையில இறங்கி எடுக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா, ஆனா ஒரே வேண்டுகோள், என்ன கொடுக்கறதே கொடுக்குறீங்க, இந்த சாக்கடை இருக்கிற அந்த பாதியை எனக்கு கொடுத்துருங்க, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கிடைச்ச பிறகு நான் இறங்கியாவது அந்த செப்பு காசை நான் எடுக்க முடியும்னு சொன்னான். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசை
இன்னைக்கு லோத்துடைய வாழ்க்கையில் அதுதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு எவ்வளவு வெள்ளி காசு கிடைத்தது, தங்க காசு கிடைத்து, பாதி நாடு தருகிற சொல்லியாச்சு. ஆனாலும் அந்த செப்பு காசுக்காக அவன் என்ன பண்றான்? சாக்கடையில் விழுந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாமும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நமக்கு வேண்டிய காரியங்களுக்காக நாம் எந்த சாக்கடையில வேணாலும் விழுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த கதையை படிக்கும் போது எனக்கு இந்த லோத்தோடு அது ஒத்து வருவதனால எனக்கு மிகவும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு லோத்தினுடைய தவறை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக அவனுக்கு கிடைத்த தண்டனைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த லோத்து யார் என்று நீங்கள் பார்க்கும்போது, நோவாவுடைய காலத்திலே ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, நோவாவுக்கு பிறகு அந்த சந்ததிகளுடைய அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய லிஸ்ட் உங்களுக்கு இருக்கு ஆதிகாமத்துல. அதிலே தேராகு என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் தான். அவனுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் தான் ஆபிரகாம், நாகோர், ஆரான். இந்த 3 பேரும் சகோதரர்கள். ஆபிரகாம் மூத்தவர், அடுத்து நாகோர், ஆரான். இந்த ஆரானுடைய பிள்ளை தான் இந்த லோத்து. அதாவது ஆபிரகாமுடைய தம்பி மகன் யாரு? இந்த லோத்து. ஆனா ஆரான் சின்ன வயசுலேயே மரித்து விடுகிறான். அதனால லோத்து ஆபிரகாமுடைய அந்த ஒரு கீழே தான் அவன் எல்லாமே அவன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேராகு, ஆபிரகாம், சாராள், லோத்து இவர்களை அழைத்துக் கொண்டு என்ன பண்றான்? அவன் போடுகிற அந்த கானான் தேசத்துக்கு வர வேண்டும் சொல்லி அவர் கிளம்புறதை பார்க்கிறோம். ஆனால் இங்க என்ன நடக்குது என்றால், ஆபிரகாம் எவ்வளோ பெரிய சொத்து உடையவனாக இருந்தாலும் அவைகளிலே லோத்துக்கும் அவன் எல்லாத்தையும் அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். லோத்து அவனை ஆபிரகாம் கம்பேர் பண்ணும்போது அவன் சின்ன பையன் தான், ஒரு வாலிப பையன் தான், ஆனா தம்பி பையன் தான். ஆனால் அவன் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் ஆபிரகாம். என்ன நடக்குது? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை இல்ல, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டை, மேய்ப்பர்களுக்கு சண்டை. எப்படி மேய்க்கணும், எங்க மேய்க்கணும், யார் மேய்க்கணும், யார் அதிகமா மேய்க்கணும், அவங்களுக்குள்ள வாக்குவாதம். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல சர்வெண்ட் இருப்பாங்க, வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஒரு வேலைக்காரர்கள் இருந்தா ஒரு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வந்து உங்களுக்கும் வேலைக்காரர்களுக்கு தான் வரும். ஆனா ஒரு 2-3 வேலைக்காரர்கள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன வரும்? பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க இவங்களை பத்தி சொல்லுவாங்க, இவங்க அவங்கள பத்தி சொல்லுவாங்க, அவங்க இவங்க. இப்படியே நீங்க பிரச்சனைகளை நிறைய நீங்க சந்திக்க வேண்டி வரும். இங்கே அதே பிரச்சனை தான். வேதம் சொல்றது 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய 2ஆம் வசனத்துல, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தார். வேதம் சொல்கிறது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் அவனையும் உயர்த்தி வைத்திருக்கிறான். லோத்து அப்படியே கீழே வச்சுக்கிட்டு ஆபிரகாம் மட்டும் உயர்ந்திருக்கீங்க. அது ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தகப்பன், நமக்கெல்லாம் முன்னோடியா ஏன் இருக்கிறார்னா அவருக்கு நல்ல குணங்கள் உண்டு. ஆனா இந்த தவறுகளை நாம் குறித்து பேசுவதனால லோத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? அங்க இந்த பிரச்சனை அவருடைய காதுல வருகிறது. அந்த பிரச்சனை காதுல வந்தோடனே ஒரு சான்ஸ், ஒரு அவர் முடிவு எடுக்கல, லோத்து கிட்ட முடிவு எடுக்க கொடுக்கிறார். நல்லா பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு அருமையான ஒரு மனிதராக அங்க தெரிகிறார்னா 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை எல்லாம் முடிச்சுக்கலாம். பொறுமையோடு நிதானத்தோடு ஒரு ஆண்டவருக்குரிய அந்த அன்போடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன சொல்றா? பிரச்சனை இருக்கு, ஒரு காதுல வந்துருச்சு. வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, காதுல வந்த பிறகு அந்த பிரச்சனையை சரி செய்ய. சில நேரத்துல நம் குடும்பங்களிலோ நமக்கு ஒரு நினைவுகளை வருகிற ஒரு பிரச்சனைகளோ அதை நம்ம எந்த காலத்திலும் வளர விடவே கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து விட வேண்டும். அது பார்த்துக்கலாம் சொல்லும்போது அது பெரிய பிரச்சனையா மாறி நமக்கு முன்னாடி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில வளர்ந்து விடும். பிரச்சனைகள் சின்னதா இருக்கும் போதே அது கலைத்து விட வேண்டும். இங்க என்ன நடக்குது? ஆபிரகாம் லோத்தை கூப்பிடுறாரு, அப்பா நம்ம மேய்ப்பர்கள் சண்டை போட்டு இருக்காங்க, அதனால வேண்டாம், நமக்குள்ள அது சண்டை வேணும். அவங்க போட்டுக்கிட்டாங்க, ஓகே. ஆனா நாம் யார்? சகோதரர்கள். நீ சகோதரனுடைய பையன், நீ சகோதரன் என்று சொல்கிறார். அதனால என்ன சொல்றாரு? இந்த தேசம் முழுவதும் என்னது உனக்கு முன் இருக்கிறது. என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்தையும் அவருடைய சொத்து மட்டும் இல்ல, அவங்க பிரிச்சுதான் கொடுத்துருக்காங்க.
என்ன சொல்றான்? என்னுடைய சொத்தை நீ பாரு. என்ன சொல்ற? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா, நீ லெஃப்ட்ல போனா, நான் ரைட்ல போ. சரி, உனக்கு ரைட் தான் வேணுமா? ரைட்ல போ. நான் என்ன பண்றேன்? யார் சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்கல்ல. அந்த நேரத்தில் லோத்து என்ன சொல்லிருக்கணும்? பிரச்சனை தானே, பார்த்துக்கலாம், நீங்க கொஞ்சம் அவங்களோட பேசுங்க, நான் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன். இல்ல, அப்படிதான் சொல்லியிருக்கணும் அவன். ஏன்னா என்னை வளர்ந்தவர்கள் நீங்க, என்னை உருவாக்கினவர் நீங்க, எனக்கு இவ்வளவு சொத்துக்களை எனக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. என்னை போய் பிரிஞ்சு போக சொல்றீங்களே, நான் போக மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன். ஆனா ஆபிரகாம் சொன்ன உடனே அவனுக்கு ஏதாவது ஆசை இருந்தது. அப்பதான் என்ன நடக்குது? அந்த 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, அப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அங்கதான் பிரச்சனை வருது. அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள். லோத்து தேவனை குறித்து அதிகமாக அறிந்திருந்தான். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கணும்? சின்ன ஒரு ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும், என்ன ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை வருது. ஆனா அவனுக்குள்ள இந்த ஆசை அவனுக்கு அதிகமாக இருந்தது. இப்படியாவது இன்னும் அதிகமாக நாம் என்ன பண்ணிடணும்? ஒரு சொத்துள்ள இடத்துக்கு நாம் சென்று விட வேண்டும். இதுதான் சான்ஸ் சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்களும் புரிந்திருக்கிறதா கண்டான். அவன் உலக ஆசீர்வாதங்களை அவன் கண்ணோக்கி பார்க்கிறான். அங்க எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்கு, அதுல நம்ம போய் வாழ போறோமே, அதுல இன்னும் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வோம். அங்க இருக்கிற மனிதர்களை அவன் மறந்து வருகிறான். நாம மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை வைத்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம். இங்க என்ன நடக்குது? அங்க வாழ்ந்த மனிதர்கள் யார் இருக்குது? சோதோம் கொமோரா. அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேதம் சொல்கிறது பாவிகள் என்று சொல்கிறது. ஆமா, ரொம்ப மகா பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ நீங்க சமபூமி எகிப்தை போல செழிப்பா இருக்கிற பூமியை தான் நீங்க பாத்தீங்க. ஆனா அங்க யார் இருக்கிறாங்க என்பதை நீங்க பார்க்கல. அப்போ லோத்து செய்த தவறு என்ன தெரியுங்களா? தவறான தெரிந்தெடுப்பு. அவனுடைய அந்த தெரிந்தெடுப்பு தவறாக இருந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சான்ஸ் தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார். ஆனால் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டுகளிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம். சில நேரங்களில் சில வாய்ப்புகள் நமக்கு அளிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்களுக்காக கூட வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. ஆனா அதனுடைய தெரிந்தெடுப்பு நாம் தவறாக இருக்கக்கூடாது. தேவனிடத்திலே கேட்டு, தேவனிடத்திலே இது சரியா என்று யோசித்து, அதற்கு பிறகுதான் அந்த ஒரு காரியத்தை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். நாம ஏதாவது ஒரு காரியத்தை நம் இஷ்டத்துக்கு மாம்சீகத்திலே நாம் தெரிந்தெடுத்தால் இந்த லோத்துக்கு நடந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று பார்க்கிறோம். நம்ம செழிப்பான பூமி எகிப்தை போல ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது என்று நினைத்து அவன் என்ன பண்ணுகிறான்? அதை அவன் தவறாக அவன் தெரிந்தெடுக்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் நமக்கு வரும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன நடந்தது? அப்பொழுது 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு ஒரு மன கஷ்டத்தோடு தான் இருவருமே பிரிந்திருப்பார்கள். லோத்துக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கும். ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை, சரி இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதே, நம்ம போயிடலாம் சொல்லி ஒரு தவறான ஒரு தெரிந்தெடுப்பை அவன் செய்தால் என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன? பெரிய பிரச்சனை அவனுக்கு வருது. நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லா பிரச்சனையும் சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடும். இடையில பாத்தீங்கன்னா 5 ராஜாக்கள் வந்து சோதோம் குமாரா ஒரு செழிப்பான ஊர். ஆனா ஜனங்கள் மட்டும் எப்படி இருந்தாங்க? அதாவது அவங்க மாதிரி ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை விட பயங்கரமான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனாலும் முரண்டாட்டம் செய்வார்கள், முறை தவறி நடந்தார்கள், இல்ல முறுமுறுத்தார்கள், இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாலும் கூட தேவனுக்கு விரோதமாக இந்த அளவுக்கு மகா பாவிகளாக இருக்க மாட்டார்கள். ஆனா இவர்கள் தேவனையே அறியாதவர்கள். அப்ப அந்த அறியாத பூமியிலே போய் தேவனை அறிந்த லோத்து அங்கே செல்லும் போது அது பிரச்சனை.
என்ன நடக்குது? 9ஆம் வசனத்துல சில ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி சோதோம் குமாரால இருக்கிற எல்லா பொருட்களையும் என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டு போறாங்க. எடுத்துக்கொண்டு போக அதுல கைது பண்ணி கொண்டு போறாங்க. லோத்தும் குடும்பமும் போகுது. இது இடையில சொல்ற மாதிரி இந்த கதையை சொல்லி அப்புறம் நான் வருகிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்குது? ஆதாம் போறான். ஏன்னா என் தம்பி பையன் என்னுடைய சகோதரர் அவன் போய் அங்க மாட்டிக்கிட்டான்னு சொல்லி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவருடைய துணையாலே அவர்களிடத்திலிருந்து லோத்தை மறுபடியும் என்ன பண்றான்? அழைத்து வருகிறதை நான் பார்க்கிறோம். அது 14ஆம் அதிகாரத்துல வருகிறது. அதை அழைத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க. 14-16 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் பெரிய பெரிய சேனையோடு, ஆபிரகாம் சாதாரண ஒரு சேனையோடு போய் வெற்றி பெற்று வருகிறான். ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தான். ஆனா லோத்துக்கு பாருங்க, அவன் எடுத்த அந்த தவறான தெரிந்தெடுப்பினால பல பிரச்சனை. முதலாவது அவனை சிறை கைதியாக அழைத்துக் கொண்டு போகிற சூழ்நிலை வருகிறது. ஆனா அதுல இருந்து பாருங்க, அவன் இரண்டாவது அவனுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்கிறார். மறுபடியும் நீங்க அவன் சரியா வாழணும். ஆனா எனக்கு என்ன நடக்குது? ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. லோத்து மேல இல்ல, சோதோம் குமாரா மேல கோபம் வந்து விட்டது. என்ன நடக்குது? வாசிங்க 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை 2 தூதர்கள் வருகிறார்கள். வந்து லோத்திரத்துல வீட்டுல போய் தங்குறாங்க. இதெல்லாம் நீங்க அந்த மாதிரி படிச்சு பாருங்க. அவன் நல்லா போஷிக்கிறான். அவனுக்கு அந்த தூதர்கள் வந்து எப்படி சாப்பிட்டாங்க அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவனா செஞ்சாங்க. ஆமா, போஷித்தாங்க. இவங்க செய்தாரு. ஆனா என்ன நடக்குது? அப்போ என்ன அனுப்பினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சோதோம் குமாரவை நாங்க என்ன பண்ண போறோம்? அழிக்க போகிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? இந்த இடத்தை விட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த வாய்ப்பை வைத்துதான் நாம் என்ன பண்றோம்? மீண்டும் 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 நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்பு இல்லாமல் அந்த பழையகாலத்தின்படி கர்த்தர் நம்மை தண்டித்திருந்தால் இன்றைக்கெல்லாம் இந்த இடத்துல நாம் உட்கார முடியாது, நான் நிற்கவும் முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா வாய்ப்புகள் கொடுக்கும் போது நாம் மாற வேண்டும். யூதாசுக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். ஆனா அவன் இழந்து போகிறான். ஆனா பேதுரு ஒரு நேரத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை சுட்டி காட்டும் போது அவன் மனம் திரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில தவறுகளை சுட்டி காட்டும் போது அவைகளிலிருந்து நாம் மாற வேண்டும். வழி மாறி போகக்கூடாது. அந்த வழியை விட்டு திருப்பி வர வேண்டும். இங்க லோத்து இதை கேட்ட உடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அதை கவனிக்கணும். பின்னிட்டு பார்க்காது, இந்த சமபூமியில் எங்கும் நின்றாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போகின்றார். ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு. ஏன்னா சோதோம் குமாரா அழிக்கப்பட்டு விட்டால் லோத்தும் அவருடைய மனைவியும் அவனை சார்ந்தவர்களும் அவங்க ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகிடும்? அழிந்து போய்விடும். நீ பெரிய ஒரு தவறு செய்து விட்டா, ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு வாய்ப்பு தருகிறோம், நீ என்ன பண்ணு? ஓடிப்போ. இதுவா நடக்காது. ஏன்னா சீக்கிரம் அழிவு வருகிறது. நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அது உன்னை எங்க போகணும்னு சொல்லிட்ட. முதல்ல இவனா தெரிந்தெடுத்தான். என்னது? இந்த சோதோம் குமாரா. ஆனா இப்போ கர்த்தர் தூதர் மூலமாக என்ன சொல்லுகிறார்? எங்க போகணும்னு சொல்றாரு? மலைக்கு போ. என்ன இருக்கும் மலையில? மலையில கல் இருக்கும், செடி கொடிக்க இருக்கும். வாழ முடியுமா? உனக்கு உயிர் முக்கியமா, வாழ்க்கை முக்கியமா? ஆண்டவர் பாருங்க எப்படி அவனை நீங்க அவனை தட்டிக்கிறார் பாருங்க. நீ இப்படிதானே செஞ்ச இல்ல, உன்னுடைய தெரிஞ்செடுப்பு தவறா இருந்தது இல்ல, இப்ப என்ன பண்ணு? நீ மலைக்கு போ. அப்ப கூட அவனை விடல. அவன் என்ன கேட்கறான் தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. அதற்கு லோத்து அப்படியே ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவன் என்ன சொல்றான்? அப்படி எல்லாம் ஆண்டவரே உமது கண்களில் கிடைக்கும். உண்மைதான். ஆண்டவருடைய பார்வையில லோத்துக்கு என்ன கிடைத்தது? அப்படி இல்லைன்னா ஆண்டவர் கம்பெனி தூதர்கள் வெளியே வாங்குவார். அவ்வளவுதான். அவர் சோதோம் குமாரோட லோத்தையும் அழிச்சிருப்பார். ஆனா கர்த்தருடைய கண்களில் லோத்துக்கு திரும்பி கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கும்
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. லோத்துக்கும் கர்த்தருடைய கண்களில் அவன் தவறு செய்தால் கூட, அவனுடைய தெரிந்தெடுப்பு தவறாக இருந்தாலும் கூட லோத்துக்கும் அவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது அவனே சொல்றான். சொல்லிட்டு என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்கப்படுகிறே. பாருங்க, அங்கதான் ஒரு அப்ளிகேஷன் அங்க வைக்கிற ஒரு வேண்டுகோள். என்னது? மலைக்கு ஓடி போக ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போக வேண்டியது முடியாது. ஏன்னா மலையில ஒண்ணும் இல்லை. அவனுடைய ஆசை இன்னும் பற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பட்டு கூட லோத்துவால என்ன பண்ண முடியல, இருந்த முடியும். என்ன நீங்க மலைக்கு போய் சொல்றீங்க? இந்த சோதகுமார பச்சை பசையே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் அதனால தான் இருக்கேன், அவங்க பாதிகளா இருக்காங்க, என்ன மட்டும் விட்டுட்டு அவங்களை அழைச்சிட வேண்டியதானே? என்ன பண்ணா அவங்க மனதில் ஓடி இருக்கும். இப்பவே என்ன மலைக்கு போன்னு சொல்றீங்களே, நியாயமா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன சொல்றா? மலைக்கு ஓடி போகைகளால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறித்து போவேன் சொல்லிட்டு அவனே என்ன சொல்றான்? ஒரு வாய்ப்பை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அதோ அந்த ஊர் இருக்குது. அவன் கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் அந்த ஊர்லாம் தெரியுதோ தெரியல. நல்லா பண்ணுங்க. மலைக்கு போனா அங்க போக மாட்டான். அவரை பாருங்க, சோதகுமாரனை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய நினைவுலாம் பாருங்க, ஒரு ஆசையோடு ஒரு தேர்ந்தெடுப்பா தான் இருக்குது. நான் போனா அந்த சத்தம் நல்லா இருக்கு, எல்லாருமே தான் நினைப்போம். ஆனா ஆண்டவருக்குரிய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வீடு நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவர்களுக்கு இந்துக்கள் இருக்கிற வீட்டுல கிறிஸ்துவர்களுக்கு எழுத மாட்டாங்க, வீடு தர மாட்டாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி கிடைச்சா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, தரைகள் நிறைய வைப்பாங்க. அதனால நம்ம என்ன யோசிப்போம்? நாம போகிற வீடு ஒரு கிறிஸ்டின் வீடா இருந்தா ஒரு பிரச்சனை வராது. இல்ல, இதுதான் நம்முடைய எண்ணம். அது உண்மைதான். ஏன்னா அதற்கு தடைகள் வராது. நீங்க வேற மாதிரி அந்த வீடு சூப்பரா இருக்குது, வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது, குறைஞ்ச வாடகைக்கு இருக்குது, நல்ல 3 பெட்ரூம் இருக்கு, ஆனா எனக்கு 20,000 கிடைக்குது, கார் பார்க்கிங் கூட கிடைக்குது. ஆனா ஜனம் தான், அவங்க தான் கொஞ்சம் இந்துவா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆண்டவர் பத்தி எல்லாம் பேசக்கூடாது, மீட்டிங்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நம்ம தான் ஆலயத்துக்கு போறோம். இது தவறானது. நீங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு. இதெல்லாம் இந்த லோக் மிஸ் பண்ணலாம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்ற, நீ மலைக்கு போன்னு சொல்ற. உனக்கு ஜீவன் முக்கியமா, வாழ்க்கை முக்கியமா? ஜீவன் முதல்ல அவசியம். அப்படிதான் நீ வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும். மலைக்கு போனா இவனே என்ன சொல்றான்? இல்ல, அங்க ஒரு ஊர் இருக்குது, அது கிட்டையே இருக்குது. முதல்ல பெருசா பார்த்த, இப்போ அவனோட வாழ்க்கை மாறுது. என்ன சொல்றான்? சின்னதா இருக்கு, ஆனா ஊர். மலைக்கு போகிறதை காட்டிலும் இந்த ஊருக்கு போவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் பிராணன் பிழைக்க நான் அங்க ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். இவனே எல்லாத்தையும் பேசி எல்லாமே இவனே சொல்றத பாக்குறோம். அப்ப கூட ஆண்டவர் பாருங்க, தூதருக்கு மூலம் என்ன சொல்றாரு? சரிப்பா, நீ ஓடி தப்பித்துக் கொள், நீ அங்க போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றால், ஆகையால் அந்த ஊர் சோபார் எனப்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்போ அவன் இந்த சோதகுமாரன் இருந்து அவன் போன ஊர் என்னது? சோபாருக்குள் அவன் போவான். ஆனா ஒரு கட்டளைய அவங்க குடும்பங்கள் மறந்து விட்டது. என்னது? ஓடி போகணும், எங்கேயும் நிக்க கூடாது, சமபூமியில நீ ஓடி போகணும். ஆனா முக்கியமா ஒரு கட்டளை என்னது? திரும்பி பார்க்க கூடாது. லோத்துக்கு ஆசை மேல ஆசை இருந்ததுனால, அவன் தவறான ஒரு தெரிந்தெடுப்பினால தன்னுடைய அன்புக்குரிய மனைவியை அவன் என்ன பண்றான்? இழந்து போகிறாரு. பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, முதல் தண்டனை, அவன் தவறு செய்தான். ஆண்டவர் அவனை தண்டிக்க நினைக்கல அந்த நேரத்துல, ஆனா தண்டனை அவனுக்கு வந்தது. என்ன நடந்தது? லோத்துடைய மனைவி இன்னைக்கு உப்பு தூண் இருக்கிறதாக சொல்லுகிறாங்க. நான் போய் பார்க்கல, அந்த உப்பு தூண் கல்லாக இருக்கிறதை சொல்லுகிறாங்க. உப்பு தூணானால் என்று வாசிக்கிறோம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த விட்டுட்டு வருகிறத அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சொத்து, சுகம், வாழ்வு எல்லாமே அங்கதான் இருக்குது. இப்ப அதை விட்டுட்டு வரணும்னா எப்படி? ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோடு ஓட முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா லோத்து திரும்பி பார்க்கல, ஆனா லோத்துடைய மனைவியும் திரும்பி பார்த்து உப்பு தூணா நான் வாசிக்கிறோம். ஏனென்றால் அங்கே சோதகுமாரா எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு எரியதை கூட அவங்க திரும்பி பார்த்துக்கலாம். ஆனா கட்டளையை நாம் மீறக்கூடாது.
24 வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணினார். அந்த பட்டணத்தை எல்லாத்தையும் அவர் அழித்து போட்டார். இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடினவங்க அப்படியே அந்த சின்ன ஊருக்கு அந்த சோபாவுக்குள்ள போயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா தண்டனை வந்துச்சு. தவறு பண்ண தண்டனை ஆண்டவரே விரும்பலனா கூட அந்த தண்டனை அவன் பெரும்படியான சூழ்நிலையா ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு பாருங்க. இது முதல் தண்டனை. அதற்கு பிறகு ஒரு பெரிய தண்டனை, நாம வெட்கப்படத்தக்கதான ஒரு பெரிய தண்டனை அவன் பெற்றான் என்று வாசிக்க. ஏனென்றா மனைவி 2 பிள்ளைகள் அவனுக்கு உண்டு, பெண் பிள்ளைகள். கடைசி வசனத்தை வாசிக்க 36 வசனத்தை வாசிக்கலாம். என்ன நடக்குது? சோபாவுக்குள்ள போனோடனே லோத்தின் குமாரத்திகள் நல்ல லோத்தின் குமாரத்திகள், அதாவது லோத்தினுடைய பிள்ளைகள் மகள்கள் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே. இந்த வார்த்தை யோசிச்சீங்களா? எவ்வளவு ஒரு ஒரு கேவலமான ஒரு காரியமா இருக்குது இல்ல? யோசிங்க. அதனால என்ன பிரச்சனை தெரியுமா? நாளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின 2 ஜாதிகள் யாரு? அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர். இவங்க 2 பேரையும் உருவாக்குறது யார் தெரியுமா? லோத்துடைய மகள். அவங்க வயிற்றுலதான் அவங்க பிறக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அது மோவாபியருக்கு தகப்பனாக அந்த 37 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இளையவள் குமாரனை பெற்று அம்மோன் புத்திரருக்கு தகப்பனாக 38 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய தண்டனை. அவனுக்கு மட்டும் தண்டனை இல்லைங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பெரிய தண்டனை. 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு சேனைகள் உடைய ஒரு பொல்லாத ஒரு சந்ததியாக அம்மோன் புத்திரரும் மோவாபிய புத்திரரும் இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தவறுகள் ஆண்டவர் சுட்டி காட்டும் போது அந்த தவறுகள் நாம் விடுதலை பெறுகிறோம். நம்முடைய தெரிந்தெடுப்பு சரியானதாக இருக்கணும், கர்த்தருக்குரியதாக இருக்கணும். எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் தான் இந்த காரியத்தை நமக்கு செய்ய போகிறார், சொல்ல போகிறார், இதை தான் செயல்படுத்தணும். எப்படி தெரியும்? நீங்க ஆண்டவற்றை கேட்கணும். லோத்து ஒரு வார்த்தை கர்த்தரிடத்துல, ஆபிரகாம் சொன்ன உடனே ஆண்டவருக்கு முட்டி போட்டு, என்ன ஆண்டவரே இப்படி பிரச்சனை வந்துச்சு, என்னுடைய சகோதரிக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும்? ஒரு வார்த்தை அவன் கேட்டிருக்கலாம். தனக்கு இருந்த ஆசையினாலே அவன் தவறான ஒரு தெரிந்தெடுப்பை எடுத்ததுனால அந்த சோதோம் குமாரால போய் தங்கினதுனால கர்த்தர் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தார். அவன் மனைவியை இழக்க செய்தார். 2 சந்ததிகளை உருவாவதற்கு அவனுக்கு அவன் மனசு எவ்வளவு அடிச்சு போல, இப்படி ஒரு பெரிய தப்பு நான் செய்துட்டேன், எவ்வளவு பெரிய தண்டனை. வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு அதை யோசித்து ஒரு பெரிய தண்டனை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. வாழ்க்கையில தவறுகள் செய்யும் போது நாம் தண்டனைகளுக்கு தப்ப முடியாது. இந்த காலம் நான் அடிக்கடி சொல்ல, கிருபையின் நாட்கள், கிருபையின் காலங்கள். என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னித்து விடுகிறார். ஆனா எவ்வளவு காலம் நீங்க தள்ள முடியும்? எவ்வளவு காலம் அப்படியே நீங்க வாழ்ந்து விட முடியும்? இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார். அந்த வாழ்வில் ஒருபோதும் பிறந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ அப்படிதான் சொல்லுங்கள், சுத்தமுள்ளவர்கள் பார்க்குவாங்க, அவர்கள் தேவனை தரிசிப்பார். இந்த நாட்களில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, அதற்கு தான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் இல்லை. 40 நாட்கள் இல்ல, நிறைய தியாகங்கள், நிறைய பொருத்தனைகள், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை யோசித்து செயல்படுத்துகிறோம், சில காரியங்களை விழுக்கிறோம். இது நல்லதுதான், எல்லாமே நல்லதுதான். ஆனா இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக நான் செயல்படுத்த வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக, வேததாசர்களின் வார்த்தை மூலமாக, மனிதர்கள் மூலமாக சில நேரத்தில் தவறுகளை உணர்த்தப்படும் போது நாம் அவைகளிலிருந்து நாம் மீள வேண்டும், அவைகளிலிருந்து மாற வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும், மற்றவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆகவே இந்த நாளிலே லோத்தின் தவறுகளும் அதன் மூலமாக தண்டனைகளும் இருக்கிறார். அவருடைய ஆசை, ஒரு பேராசை, லாபங்களாக அவருடைய தவறான ஒரு தெரிந்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்யாதபடி கர்த்தருடைய துணையை நீங்கள் ஆண்டவர்களை கேட்கும்போது கர்த்தர் உங்களை வழிமாற்றுவார். நானே வழியும் என்று சொல்லியிருக்கார், நானே சத்தியமும் சொல்லியிருக்கார், நானே உனக்கு ஜீவனமாக இருக்கிறேன் சொல்லியிருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையோடு உலகத்தை வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய தவறுகளை நாம் உணர்ந்து இந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதெல்லாம் விட்டுவிட்டு தேவன் பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.